வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பார்சவ தனுராசன். தனுராசன் பின்பக்கம் காலை பிடிச்சிட்டு ஒரு போட் மேலே வளையிறது. அதில் பார்சவ தனுராசன்னா வலது பக்கம் இடது பக்கம் அதிலே உருளணும், அல்லது அந்த நிலையில் கொஞ்ச நேரம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு இருக்க மசில் பெயின் எல்லாம் போகும். செஸ்ட்டில், தோள்பட்டையில், ஸ்டமக் ரீஜனில், சைடில் இருக்கிற செஸ்ட்டில், இதெல்லாம் ரொம்பவும் சில பேருக்கு வலிக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஒர்க்கிங், அவங்க செய்கிற வேலையை பொறுத்து அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஆணி அடிக்கிற மாதிரி, ஒரே மாதிரி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி, அது மாதிரி ஒர்க்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த பக்கவாட்டெலாம் ரொம்ப வலிக்கும். சில பேருக்கு சீதளம் இருக்கும் உடம்புல. சீதளம் இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன ஆகும்னா முதுகெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தனுராசன், பார்சவ தனுராசன் பண்ணிங்கன்னா அந்த சீதளமும் போகும், உஷ்ணமும் நல்லா ஏறும், உடம்புல கரெக்டாகவும் இருக்கும், பேலன்ஸ் ஆகும் பாடியில். சில பேருக்கு என்ன ஆகும்னா வயிறு உப்பசமாகவே இருக்கும். தனுராசன் பண்ணால் கொஞ்சம் வயிறு அழுத்தம் கொடுக்கும், அந்த உப்புசமெல்லாம் போயிடும், வயிறு பெருமல்லாம் இருக்காது, சரியாயிடும். சில பேருக்கு முதுகு வலி, இடுப்பு வலி சேர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய பேக் போனில் இருக்கிற L1லேருந்து L5 இருக்கும் ப்ராப்ளம் தான் தனுராசன் தான் பண்ணணும். அப்போ தான் அவங்க சரியாகும். ஆனால் ஆப்ரேஷன் சிசேரியன்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்களாம் பண்ண வேண்டாம். ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். ரொம்ப வயது இருக்கிறவங்க நிதானமாக கொஞ்சம் வரைக்கும் பண்ணலாம். முன்ன பின்ன தலைகாணி வச்சுட்டும் பண்ணலாம். எப்படி ஒவ்வொன்றா பண்ணி பார்ப்போங்களா? நீங்களே பார்சவ தனுராசன், இது கவிழ்ந்து செய்கிற, படுத்து செய்கிற ஆசனம். கவிழ்ந்து படுத்துட்டு செய்கிற ஆசனம். முதல்ல என்ன பண்ணுறேன், நான் கவிழ்ந்து மக்கராசனில் படுத்துக்கிறேன். அப்புறமா கால்களை பிடிச்சி தனுராசன், அப்புறமா தான் பார்சவ தனுராசன் பண்ணணும். முதல்ல மக்கராசன் படுத்துக்கோங்க இல்லையா? மக்கராசன் படுக்கணும், கால் வைடு வச்சுக்கணும், குதிக்கால் உள் பக்கமாக இருக்கணும், உங்களுடைய கைகள் தோள்பட்டை மேலே நல்லா பலமாக. இப்போ முதுகெலும்பு நல்ல ரெஸ்போஸில் இருக்குது. இப்போது நீங்கள் தனுராசன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணி 2 காலம் ஒன்றா சேர்த்து வைக்கிறீங்க. கொஞ்சம் கேப் இருக்கும், கைகளால் காலை பிடிச்சிக்கணும். மூச்சு இழுத்து நெல்ல தனுராசன். இதில் முதல்ல நான் வலது பக்கம் மட்டும் ரோல் பண்ணுறேன். இல்லையா? திருப்பி மறுபடியும் புஷ் பண்ணி வரணும் மேலே. மறுபடியும் தனுராசன நிலையில் இடது பக்கம் எங்கே படுக்கணும். இது போல் நீங்கள் நிதானமாக உருண்டு வந்தீங்கன்னா செஸ்ட்டில், இடுப்பில் அந்த தசைகள்லாம் நல்லா வெயிட் குறையும். மூணாவது முறை பண்ணுறேன். இப்போ நார்மல் யூஸ் பண்ணிவிட்டேன். கைகள் மறுபடியும் கொண்டு வந்து மக்கராசன நிலைக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஹார்ட் பீட் நல்லா ஹையாக இருக்கும். கண்டிப்பாக ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக சீராக பாயும். இதுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சசங்காசன் தான் பண்ணணும். சசங்காசன் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நார்மலாக உட்காந்துருக்கீங்க, கைகள் ரெண்டும் உங்கள் முன்பக்கம் நீட்டி இருக்கணும். நீட்டிட்டு மூச்சு விட்டு நல்லா வயிறு நல்லா அழுந்தோம், தொடை மேலே அழுந்த பிறகு சின்ன சுவாசம், மேல் சுவாசம். திருப்பி எழுதி உட்காரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 முறை பண்ணுங்கள், நிதானம் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு உருளணும். அந்த உருளும் போது நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கால் நல்லா இழுக்கணும். எவ்வளோ நீங்கள் நல்லா வளையிறீங்களோ, பெண்ட் பண்ணுறீங்களோ உடம்ப, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஆசனம் பண்ணும்போது தொடையில் நல்லா இழுக்கணும், தொங்க விட்டுறக்கூடாது. தலையில் படுத்துட்டு கோவிந்தா போடுற மாதிரி உருண்டு வரக்கூடாது. நல்லா காலை மடித்த நிலையில், தொடையை தூக்கு நிலையில் நிதானமாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக முதுகுவலியும் போகும், தோள்பட்டை வலியும் போகும். இந்த சைடில் நீங்கள் வலிக்கும் இல்லையா, இந்த சைட்லலாம் வலிக்கிறதாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் துணி துவைக்கிறது, ரொம்ப நேரம் பொடியில் துணி காய போடுறது, அந்த மாதிரி பண்ணும்போதும் இந்த ஆசனம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு இந்த ஆசனம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்கள் ரோல் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் போகும்போதே தனுராசன் ஒரு பக்கமாக படுத்துட்டு நல்லா
நீட்சி பெறலாம். அல்லது படுத்துட்ட பிறகு நீங்கள் காலை பிடிச்சி இழுக்கலாம். இந்த மாதிரி தனுராசன் படுத்துக்கிறீங்க, காலை மடிச்சு பிடிக்கிறீங்க, கிராஸ் பண்ணிவிட்டு படுத்த பிறகு நல்லா இழுக்கணும். நீங்கள் காலை எவ்வளோ இழுக்கிறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு. திருப்பி மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடுறீங்க. நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துடுறீங்க. அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறீங்க, காலை ரிலீஸ் பண்ணுறீங்க, கையை ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இங்கே தோல், இடுப்பு, இந்த தொடை சதைகள் எல்லாம் நல்லா இழுத்து விடும். மறுபடியும் பண்ண பாருங்கள். எவ்வளோ பெண்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைட் பண்ணும்போது படுத்துட்ட பிறகு காலை மடித்து முடித்தேன். இப்போ நல்லா சைடில் பெண்ட் பண்ணிட்டேன். பெண்ட் பண்ண பிறகு நல்லா இழுக்கணும். காலை இழுத்திங்கன்னா பின்னாடி, முதுகு இழுத்திங்கன்னா நல்லா வளர்ந்து வரும். மூச்சை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இழுத்த பிறகு திருப்பி மறுபடியும் விட்ட நிலையில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணு. என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு கால் வெடிப்பு. கால் வெடிப்புக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து தேன் மூலமாக சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு மெத்தடு. ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் சூடான தண்ணி வச்சுக்கோங்க. அதில் தேன் கொஞ்சம் கலந்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி தேன் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆகலாம். அந்த தேன் கலந்த தண்ணியில், சூடான தண்ணியில் உங்கள் கால் சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அதில் உங்கள் காலை ரெண்டுத்தையும் டிப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வைங்க. 1/4 மணி நேரம் கழிச்ச பிறகு நல்லா ஊறிடும். அந்த தேனில் இருக்கிற அந்த நிறைய சத்துக்கள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாம் வந்து தோலுக்கு தேவையான சத்தெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சம்லாம் அழுக்கான தோல், அந்த செல்கள்லாம் டெட் செல் சொல்லுவாங்க, ஸ்கின்னுடைய தோலுடைய உதிர்ந்த செல்கள், அவையெல்லாம் கூட அதில் தண்ணியில் உதிர்ந்துடும். அப்போ நீங்கள் நல்லா ஒயிட் பண்ணலாம். நல்லா ஸ்க்ரப்லிங் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோ ஒரு சிம்பிள் இல்லையா? தினந்தோறும் ஒரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மழப்பு தன்மை முழுமுழுன்னு இருக்கும். கால் நல்லா ஈஸியாக இருக்கும். கண்ட மெடிசின்ஸ்லாம் போட்டு நம்ம பெட்டு ஷீட்டு எல்லாத்தையும் தலைக்கணையெல்லாம் வேஸ்ட் ஆகிடுது இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியான மெத்தட். ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.